புனித மத்திய எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 26 முதல் 33 திருவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பங்கிற்கு இந்த மறைக்கல்வி சொல்லித் தருவதற்காக அங்கு சொல்லித் தருவது, அது ஏற்பாடு செய்வது என்று அங்கு செல்லுவதற்காக ஒரு பெரிய அங்க போயிருந்த போது நடந்த ஒரு நிகழ்வு இன்னும் அந்த மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அது தெளிவுபடுத்துகின்றது. புதுசா ஒரு குடும்பம் அங்க வந்தது, தமிழ்நாட்டிலிருந்து வந்தாங்க. எனவே அந்த பையன் தடுமாறி வெளியே அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது, ஏன் என்ன அப்படின்னு சொல்லி, ஏன் இவ்வளவு ஒரு சோகமாக இருக்கின்ற அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேச ஆரம்பிச்சான். நாங்க ஒரு சிறிய கிராமத்திலிருந்து அங்கிருந்து இந்த வேலைக்காக எங்க அப்பா இங்க வந்துட்டதுனால நாங்களும் இங்கே வரணும்னு கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்தாரு. அந்த கிராமத்துல எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தேன். இங்க கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல அடைச்ச மாதிரி இங்க இப்படி இருக்குது, எனக்கு பிடிக்கல, அதனால நான் மறுபடியும் அங்கேயே போறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பா அம்மா விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகக்கதையோடு பேச. அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட பேசி, அதுக்கு அடுத்த வாரம் நீ இந்த மறைக்கல்விக்கு வா, மற்ற அங்க நீ ஃப்ரெண்ட்ஸை படிக்கலாம், இந்த ஊர்ல நீ மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த மறைக்கல்விக்கு அங்க கொஞ்சம் வர ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய பங்கு, அதில் தமிழ் நிறைய இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளோடு இவன் பேச ஆரம்பிச்சான். அந்த பிள்ளைகளோடு இவன் மற்ற ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க, அவங்க ஸ்கூலுடைய பிரச்சனைகள் அல்லது இவன் ஸ்கூல்ல இருக்கிறது எப்படி அத ஒரு நகரத்திற்கு தகுந்தவாறு அதை எப்படி இது பண்றது, இப்படி எல்லாம் நிறைய அவன் குறிப்பிட்டு ஒரு வருஷத்துல அப்படி நிறைய கற்றுக்கொண்டதுல பிறகு ஒரு நாள் ஒரு போட்டி வைக்கின்ற பொழுது அந்த போட்டியில அவன் பேசுற மறைக்கல்வினால் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் என்று அந்த போட்டியில பேசுறான். அப்பொழுது எல்லாரும் கைத்தட்டுகின்ற பொழுது இறுதியில சொல்றான், எனக்கு அந்த ஒரு பிரதர் தான் எனக்கு இதை சொல்லி காமிச்சாங்க, அப்பனா வீட்டோடு அடைந்து கிடந்து என் வாழ்வையே இழந்து இருப்பேன் என்று ஒரு வாழ்க்கை அப்ப சொன்னான். ஆனா நாள் கழிச்சு திரும்ப இப்போ போகின்ற பொழுது நல்ல ஒரு இடத்தில் இருக்குன்னா அதே பங்களை
இன்னைக்கு நல்ல ஒரு ஆக்டிவா எல்லா காரியத்திலும் பங்கெடுக்கின்ற ஒருவராக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவன் சொன்னா, அந்த மறைக்கல்வியில நான் உள்ள நுழையாது இருந்திருந்தா இந்த நம்பிக்கையை நான் இழந்து இருப்பேன். கடவுளுடைய விசுவாசம் போயிருக்கும். பைபிளை நான் கையில எடுத்திருக்க மாட்டேன், படிச்சிருக்க மாட்டேன், அப்பா அம்மாவுக்கு கீழ் படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போய் அங்க ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய குறிக்கோளாகவே இருந்தது. அதனால் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் எல்லாவற்றையும் மாற்றியது அந்த மறை கல்வி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியமாக பகர்ந்தது. இன்று பகருகின்ற பொழுது எல்லா பிள்ளையும் முன்னால அதாவது ஒரு மறைக்கல்வி துவக்கத்துல அவர் பேசுகின்ற அந்த சாட்சியமானது நமக்கு ஒரு பெரிய பாடமாக அமையும். இதனாலதான் நான் போற இடத்துல எல்லாம் சொல்றது, மறைக்கல்வி ஒரு பங்குல சிறப்பாக இருக்கின்றது என்றால் பிள்ளைகள் அழகாக நம்பிக்கையோடு வளர கற்றுக்கொள்வார்கள் என்று. எனவேதான் நமது பங்கில் இதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கார்டு கொடுக்கப்படுகிறது. பள்ளிகளின் வழியாக உங்கள் அந்த கார்டை செக் பண்றதுக்கு காரணம் இந்த ஞாயிறு மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக. உணவளிப்பது, வெவ்வேறு இடத்துல இருந்து வர்றீங்க, தூரமாக இருக்குது, திரும்பி வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்குள்ள நேரம் ஆகுது அப்படின்றதுனால பசியோடு நீங்கள் செல்லக்கூடாது. அன்னைக்கு இயேசுநாதர் சொன்னார், போதிச்சு விடுது. 3 நாட்கள் போதித்து கொண்டே இருக்கின்றார். அதை பத்தி என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா டயர்டாக இருப்பாங்க, சோர்வடைந்திருப்பார். அதை பார்த்துதான் சொல்றாரு சீடர்களுக்கு, ஏதோ 3 நாளா நம்ம போதிச்சுட்டே இருக்கோம், இவங்களுக்கு ஒண்ணுமே சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவ்வளவு பேருக்கு நம்ம போய் எந்த சாப்பாடு கொடுக்கறதுன்னு பேசுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களிடம் இருப்பதை கொண்டு வந்து முன் வையுங்கள் என்று சொல்லி அவர் அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆண்டவருக்கு நன்றி கூறி பிட்டு அழைக்கின்றார். அதே போன்று அந்த மீனையும் கொடுக்கின்றார். ஏராளமான அந்த மக்கள் பெற்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள். தொடர்ந்து அவரது போதனையை கேட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே பசியோடு நாம் அந்த மறைக்கல்வியை கொடுக்கக்கூடாது என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உலகம். அதே போல ஒவ்வொரு போட்டிகள், மாசத்துக்கு ஏதாவது ஒரு போட்டிகள் நாம் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய திறமைகளை. பள்ளியில பெரிய கூட்டம் போட்டியில கலந்து கொள்ள முடியாது, அதனால நம்ம வெளியில திறமைகளை நாம என்னன்னு நம்மையே அறிஞ்சுக்குள்ள சில சமயத்துல பார்க்க முடியாது. அதுக்குள்ள ஸ்கூல் பருவமே முடிஞ்சுட்டு. ஆனா பாட்டு பாடுறதா ஒரு இதா என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மறைக்கல்வியின் வழியாக முதல் அந்த திறமைகளை அறிந்து பள்ளியில் அதை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளை தேடுவது நம்ம அந்த முக்கிய இன்ட்ரெஸ்ட், ஒரு எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளாக கருதப்படுகிறது. எனவே அதே போல என்ன சொல்றதுன்னா, இன்றைய நற்செய்தியில் இறைமையா என்ன சொல்றாரு, அவருடைய அழைப்பு, ஆண்டவர் அழைத்த உடனே என்ன சொல்றாரு, போய் மக்களுக்கு என்ன சொல்றோம், நல்ல நற்செய்தியா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க, இந்த வருஷம் நல்லா மழை பெய்யும், நல்லா விளைச்சல் வரும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு பிடிக்கும். ஆனா இவர் என்ன சொல்ல போறாரு, நீங்கள் எல்லாம் பாவம் செய்கின்றீர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கின்றீர்கள், அந்நிய தெய்வத்தை வணங்குகின்றீர்கள், எனவே இந்த நாடே அழிக்கப்படும். நாடு மட்டும் சொல்லனா கூட பரவாயில்ல, அந்த பேராலயம் அவங்க நம்பர் அந்த கோயிலே அழிஞ்சு போகும் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொன்னா அது எப்படி போய் சொல்றது? இவங்க போய் சொன்னாங்கன்னு விடுவாங்களா? நம்மள துவைச்சு எடுத்துருவாங்க, அடிச்சு நுழைக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் எரேமியாவுக்கு இருக்கு. அதனாலதான் முதல்ல சொல்லுவாங்க, ஐயோ இதை போய் இவங்கிட்ட சொல்றேன், ஏற்கனவே நான் உண்மையை சொல்ல போய் என்னை பாழு கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க, நான் செத்து மடிய வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள், திகில் திகில் என்று நான் என்னை கேவலமாக பேசுகிறார்கள் அப்படின்னு எரேமியா புலம்பி தள்ளுறார். மறுபக்கமானால் அதற்கு பிறகு சொல்றாங்க, வலிமை மிக்க போர் வீரரை போன்று ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார்.
வலிமை மிக்க போர் வீரர் கருவிகளோடு ஒருவரை எப்படி நாட்டை காப்பது என்று அவர் எப்பொழுதும் ஒரு இதாக இருப்பார். அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்குது, யார் வருவாங்க, என்ன அப்படின்னு தெரியாது. அதனால போர் வீரர்கள் எப்பொழுதுமே தயாராக இருப்பாங்க. போர் இடுவதற்கும் சரி, எதிர்த்து இது பண்றதற்கும் சரி, எல்லாவற்றிற்கும் தயாராக இருப்பாங்க. அதை போல ஆண்டவர் வலிமை மிக்க போர் வீரராக என்னோடு இருக்கின்றார். அதனால நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் அப்படி எடுக்கின்ற ஒரு முடிவு தான் எரேமியாவை உறுதியாக உண்மையை பேச வைக்கின்றார். அதற்கு என்ன வந்தாலும் சரி, என்னை அடித்து நொறுக்கினாலும் சரி, மீண்டும் பால் கிணற்றில் தந்தாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும் சரி என்று அவர் தன்னுடைய நண்பர்களே அவரை இதா பேசுறாங்க. எப்படா இவர் அழிஞ்சு போவாரு, எப்ப பார்த்தாலும் கட்டளை கட்டளை என்று திருச்சட்டத்தை பற்றியே பேசுகின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற எரேமியாவின் பயம் எப்பொழுது நீங்குகிறது, ஆண்டவரின் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது இருக்கிறது. இன்னைக்கு இயேசு அதுதான் சொல்றேன். எதை பார்த்தாலே அச்சம் அடைகின்றீர்கள். பயம் பயம் அச்சம் பயம் அடையாத உங்கள் உடலை கொள்பவர்களுக்காக உங்களை அடிக்கிறாங்க, கல்லில் அடிக்கிறாங்க, இல்ல உண்மையை பேசும் பொழுது கிள்ளிடுறாங்க, இல்ல உண்மையை பேசுகின்ற பொழுது உன்னவா விளைவா பார்த்துக்கிறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த உடலை கொள்ளுபவர்களுக்காக அஞ்ச வேண்டாம். ஆன்மாவை கொள்ளுபவர் உங்களை தவறான பாதையில் இட்டு சென்று ஒரு குடியில கல்றதுக்கு பார்க்கிறாங்க, அதை அஞ்சிடுங்கள். உங்களை தவறான பாதையில் உங்களை அழைத்து சென்றதுதான் இந்த உலக வாழ்க்கை, சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி தவறான பாதைக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அதை கண்டு அஞ்சுங்கள். கடவுளை காரியத்தில் அஞ்சாதீர்கள் என்று கூறுகின்ற இயேசுவின் வார்த்தைகள். நமக்கு என்ன பயம்? ஸ்கூல் சமயத்துல, ஸ்கூல் காலத்துல எல்லாம் இன்னைக்கு பார்க்க எக்ஸாம் வர வரைக்கும் நமக்கு பயம் இருக்கட்டும், நல்லா ஜாலியா தான் இருக்கணும் செய்யணும். இல்ல ஹோம்ஒர்க்கு பயமா இருக்கும், ஹோம்ஒர்க் எழுதிட்டு போல அப்படி இப்படின்னு சொன்னா டீச்சர் அடிக்கிறாங்கன்ற பயம். எக்ஸாம் வந்துருச்சுன்னா ஏன் பயம்? மார்க் அடுத்தது. ரெண்டு பேருக்கு டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்கணும், வீட்டுல போய் திட்டு வாங்கணும். இது போன்ற ஒவ்வொரு சுமைகளாக நாம் கருதுகின்ற பொழுதுதான் இது அச்சத்தை ஏற்படுத்துகின்றது, பயத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் அவற்றை நாம் எப்படி கண்ணோக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று அதே இயேசு அழகாக கற்றுத் தருகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று கூறுகின்ற ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தகுந்த சுமையாகத்தான் கொடுக்கின்றார். அந்த சுமைகளை அவரே தாங்கிக் கொள்ள கற்றுத் தருகிறார். என் முகம் இனிது, என் சுமை எளிது என்று சொல்ற. எந்த ஒரு கல்லை தூக்கினா கூட எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அது பாரம் அதிகமாக இருக்குமா, நம்மளால தூக்க முடியல, அது கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் அப்படி அந்த தூக்க முடியாத சுமைகள் கூட உங்களுக்கு எளிதாக இருக்கும். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவர் என்று கூறுகிறார். அவரை போல நம்ம மாறணும். கனிவுடையவர்களாக இருந்தால் இந்த சுமையை உங்களால் தாங்க முடியும். மனத்தாழ்ச்சி உடையவர்களாக இருந்தால் இந்த சுமையை நாம் தாங்க முடியும். பெற்றோர்கள் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நம்மளை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் படுகின்ற, அதுவும் இங்க செவ்வாய்ப்பேட்டையெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கை தொழில் செய்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது அந்த கையெல்லாம் காயப்பட்டு அந்த இது அப்படியே ஒரு இதாகி செருகு சேகை வர்ற மாதிரி காயப்பட்டு அவ்வளவு கஷ்டம் உங்களுக்காக படுகின்ற அந்த பெற்றோர்கள் கூறுகின்ற வழிமுறைகளுக்கு ஆண்டவர் அவர் வழியாக சொல்லுகின்ற வழிமுறைகள் என்பதை அறிந்து கீழ்ப்படியை கற்றுக்கொள்ள. அதுதான் மனத்தாழ்ச்சி. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் உலகத்துல அப்படின்னு ஒரு தீவிரவாதத்தோடு ஒரு எதிர்ப்புகளோடு எனக்கு நான் செய்கின்ற தவற்றை மறைப்பதற்காக பெற்றோர்களிடம் ஏமாற்றுகின்ற பொழுது நமக்கு மனத்தாழ்ச்சி கிடையாது. தாழ்ச்சி இந்த கார்ல அக்கூத்தீஸ் உங்களை போன்ற ஒரு இளைஞர் தான், நிறைய சொத்து இருந்துச்சு, ஆனால் எல்லாவற்றையும் விட்டு பெரிய ஐடி, சின்ன வயசுலேயே ஐடியில பெரிய புகழ் வாய்ந்தவராக இருக்கின்றார். ஆனா என்ன சொல்றார் கடைசியில, இந்த ஐடி
இந்த வேலையை நற்கருணையை பரப்புவதற்காக பயன்படுத்துவேன் என்று அவர் மாறி விடுகின்றார். மேக்சிமிலியன் கோல்பே ஒரு சாமியர் சிறையில் அடைக்கப்படுகின்றார். அடைக்கப்படுகின்ற பொழுது ஒருத்தர் தப்பிச்சிடுறாரு. அந்த சிறையில் தப்பிக்கின்ற பொழுது என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒரு 10 பேரை ரேண்டமா கண்ணில் தெரிஞ்சவங்களை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அந்த 10 பேரை கொண்டு போடுவோம். அப்போ மற்றவங்களுக்கு பயம் ஏற்படும், தப்பிக்கிறதுக்கு அந்த பிறகு முயற்சி எடுக்க மாட்டாங்க. அப்படி 10 பேரை தேர்ந்தெடுத்ததில் இந்த மேக்சிமிலியன் கோல்பே, மேக்சிமிலியன் கோல்பே இல்ல, அவர் ஒரு குடும்பத்தை நினைத்திருக்கிறார். அவர் சொல்றார், அழுறாரு, அதிகாரியை கையை பிடிச்சு, ஐயோ நான் திரும்பி வீட்டுக்கு போகணும், எனக்கு குடும்பம் இருக்கின்றது, மனைவி இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அனாதைகளாக போய்விடுவார்கள் என்று கண்ணீர் விட்டார்கள். அப்ப அந்த மேக்சிமிலியன் கோல்பே அந்த குடும்பத்தை பார்த்துட்டு உடனே சொல்றாரு அந்த அதிகாரிகிட்ட, அந்த நபருக்காக நான் உயிர் விடுகின்றேன் என்று கூறுகின்றார். கடவுளுடைய நம்பிக்கை அதுதான் இரக்கம் மிகுந்தது. அடுத்தவர்களுடைய துன்பங்களை, அன்பு இருக்கின்ற இடத்தில், பரிவு இருக்கின்ற இடத்தில் இந்த இறை பற்று நம்மை அடுத்தவர்களை நேசிக்க, அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க எதை செஞ்சாலும் அது கஷ்டமாக தெரியாது, சுமையாக தெரியாது. நீங்கள் படிக்கின்ற படிப்பும் சுமையாக இருக்காது. வீட்டிற்காக, பெற்றோருக்காக, அவங்க படுற கஷ்டத்துக்காக நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சீங்கன்னா, நேற்று நடந்தது போன்று இந்த நீட்டு தேர்வை பார்த்து எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்படி செய்ய மாட்டோம். முயற்சி எடுத்து உழைப்பை வைத்து நாம் செய்யும். எதை கண்ட மாட்டோம், ஊர் என்ன நினைக்குது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி நாம மற்றவர்களோடு எடை போடுகின்ற பொழுதுதான் இப்படி நாம் அந்த தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளி விடப்படுகிறோம். அது மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அது தவறான பாதையில் நம்மை விட்டு செல்கிறது. எனவே அந்த இறை பற்றி எரேமியாவை போன்ற ஆண்டவர் எனக்கு வலிமை உள்ளவராக இருக்கின்றார், அது முதல்ல இருந்தால் உங்களுக்கு நச்சமே பயமே வராது. அதுக்காக உங்களுக்கு விவிலியம் கொடுக்கப்பட்டது. மலைக்கல்விக்கு வருகின்ற பொழுது பைபிளை தூக்கிட்டு வரது பார்க்கணும். புராட்டஸ்டன்ட் பிள்ளைங்களை பாருங்க, அழகா பெரிய பெரிய பைபிளை கையில தூக்கிட்டு போகணும். உங்களுக்கு சின்னதா கையில அடக்கமாக இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? பைபிளை கையில் எடுத்துட்டு போறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு நம்பிக்கையின் அடையாளம் என்பதை தைரியமாக வெளியே சொல்றது. நானும் புராட்டஸ்டன்ட் தான் எடுத்துட்டு போறாங்களா, நான் எடுத்துட்டு போக கூடாதா அப்படிங்கிற ஒரு உற்சாகம், ஒரு தெளிவு, ஒரு தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம் சுமைகளை நீக்குகின்ற ஒரு அற்புதம், அடையாளம், கிறிஸ்துவின் அடையாளம் என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக, எப்பொழுதும் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். அது எத்தனையோ துன்பங்களை சில சமயத்தில் எரேமியாவை போன்று உண்மையை பேசுகின்ற பொழுது துன்பங்கள். இயேசு உண்மையை பேசினார், சிலுவையில் தொங்க விட்டாங்க. ஆனால் அவர் உயிர்ப்பில் உலகமே மகிழ்ச்சி அடைகின்றது, உலகமே அருளை பெற்றுக் கொள்ளுகின்றது. எனவே உண்மையை மறைக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதுவே உங்கள் அழிவிற்கு காரணமாக போகிறது. உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அது ஆண்டவர் வழியாக உங்களுக்கு அது உங்களை உயர்த்தி பிடிக்கும். அப்பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். மூன்றாவது, இறுதியாக, நீங்கள் குடும்பத்தினால், நிறைய முறை திரும்ப திரும்ப சொல்றது, குடும்பத்தின் ஆட்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோயிலுக்கு வரீங்க, ஒரு சின்ன ஒரு முட்டி போடுறீங்க, என் குடும்பத்திற்காக செபித்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து செபிக்க கற்றுக்கொள்ள. ஆண்டவர் அந்த நற்கருணையில் நிறைய எல்லா பேரும் எப்போ புதன்மை வாங்கியிருக்கிறீங்க, வாங்காதவங்க கூட அந்த கோயில்ல ஒரு முட்டி போட்டு ஒரு நிமிஷம் உங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கோயிலுக்கு வந்த உடனே முட்டி போட்டு பிதாசுவன் போட்டு ஒரு பெற்றோர்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் குடும்பத்தின் சுமைகளை நீக்கிவிடும். நீங்கள் குடும்பத்தின் ஆசியாக மாறிவிடுவீர்கள். இதைத்தான் முந்தைய மறைந்து போன திருத்தந்தை சாணப்பாடு திரும்ப திரும்ப சொல்லுவார் பிள்ளைகளை பார்த்து, யூ ஆர் த பிளெஸிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவார். யூ ஷுட் பிகம் த பிளெஸிங்.
வீட்டினுடைய குடும்பத்தினுடைய ஆசிராக நீங்கள் மாற வேண்டும் என்று அவர் விடுத்த அழைப்பு. இன்று விண்ணகத்தில் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த திருத்தந்தை மீண்டும் நமக்கு நினைவுறுத்துவது, இந்த மறைக்கல்வியின் வழியாக நாம் ஆசிரை பெற்றுக் கொள்வோம். அதே ஆசிரை மற்றவர்களுக்கும் குடும்பத்திற்கும் பெற்று தர தொடர்ந்து இந்த வழியில் மன்றாட